மை டியர் டூட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது பெஸ்ட் ஃப்ரெண்ட லவ் பண்ற ஒரு குண்டு பையன். என்ன மிகோ குண்டுங்கிற பாடி ஷேமிங்கா அப்படிலாம் கேட்காதீங்க, சொல்றேன். அந்த பையன் குண்டா இருக்கிறதுனாலயே ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே அவனை கிண்டல் பண்றாங்க. போதாத குறைக்கு அந்த பொண்ணு வேற நான் உன்னை வெறும் ஃப்ரெண்டா தான்டா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சோ வாழ்க்கையில வாங்க வேண்டிய மொத்த அடியையும் அந்த பையன் ஸ்கூல்லயே வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு உடம்பெல்லாம் குறைச்சு நல்லா படிச்சு மன்மதன் படத்துல வர்ற மொட்டை எஸ்டிஆர் மாதிரி இருந்தவன் மன்மதனாவே மாறிடுறான். ஆமா, எல்லா பொண்ணுங்களும் இப்ப இவன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்ல, நல்ல வேலை, எல்லா பொண்ணுங்களும் இவன் மேல ஆசைப்படுறாங்க. என்னதான் வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாதிரி இருந்தாலும் இந்த பையன் அவன் ஸ்கூல் படிக்கும் போது அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேல வந்து அந்த ட்ரூ லவ் வேற யார் மேலயுமே அவனுக்கு வரவே இல்லை. இப்படி இருக்க சமயத்துல ஒரு சில எதிர்பாராத சூழ்நிலையால இந்த பையன் திரும்ப அவனோட சொந்த ஊருக்கு போற மாதிரி ஆயிடு. அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டு இன்னமும் சிங்கிளா தான் இருக்காங்க. சோ இந்த பையன் இப்பயாவது அவரோட மனசுல இருக்கதை சொல்லி இந்த பொண்ணு கூட ஒண்ணு சேர்ந்தாரா இல்லையா? இல்ல கடைசி வரைக்கும் சொல்லாமே இதே மாதிரி பிளே பாயா சுத்த ஆரம்பிச்சிட்டாரா? ஒருவேளை ரெண்டுமே இல்லாம அவரோட லவ் சொன்னதுக்கு அப்புறம் சாரிடா நான் இப்பயும் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்ற மாதிரி சொல்லி தாடி வைக்காத ஒரு தேவதாசா இந்த பையன் சுத்த போறானா? இது எல்லாத்தையுமே 2005ல ரிலீஸ் ஆன ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோ குயிக்ல ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த எல்லா இடத்தையுமே கடையும் ஓபன் பண்ணிருக்கோம். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குவாங்கன்னே தெரியாது. அப்படி தூக்கிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற அளவுக்கு பாடியில தெம்பில்ல. சோ ஏதாவது ஒண்ணுல ஜாயின் பண்ணிக்கங்க. நான் உங்களோட நண்பன், மச்சான், தோஸ்து, அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையன் அவனோட ஸ்கூல் இயர் புக்ல ஏதோ ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கான். அந்த பையனை சுத்தி ஏகப்பட்ட போட்டோஸ், எல்லா போட்டோஸ்லயுமே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. இப்ப அந்த லெட்டர்ல டியர் ஜேமி, நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். ஆனா நான் ரொம்ப வருஷங்களா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? சம்மர் கேம்ப்க்கு போயிருந்த போது பில்லோ இல்லைன்னு சொல்லி என் வயிறைய பில்லோவா யூஸ் பண்ணி தூங்குனியே. என் லைஃப்லயே அதான் மறக்க முடியாத நாள். எஸ், ஐ எம் லவ் யூ அப்படின்ட்டு அந்த லெட்டரை முடிக்கிறாரு. இப்ப அந்த லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கவங்கள நமக்கு காட்டுறாங்க. நல்லா சப்பியா அழகா இருக்கார் இல்லையா? இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ கிறிஸ். அந்த போட்டோல இருக்க பொண்ணு பேர் தான் ஜேமி, இந்த படத்துடைய ஹீரோயின். ஹீரோயின்காக தான் ஹீரோ அந்த லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. ஓகேடா, லெட்டரை கொடுக்குறோம், கமிட் ஆகுறோம், அடுத்த நாள் ஃபுல்லா கப்பல் கோல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த லெட்டர் எடுத்துட்டு ஹீரோ வேகமா ஹீரோயினோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்குள்ள போலான்னு பார்க்கும்போது உள்ள பார்த்தா மொத்த ஸ்கூலும் அங்கதான் இருக்கு. இத பார்த்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ உள்ள போகும்போது அந்த இடத்துல இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க குரூப்ல மொத்தமா 4 பேர், ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் இந்த 2 பேர். அதுலயும் இந்த 2 பேர் கப்பல். இப்ப அவங்க கிட்ட ஹீரோ போயிட்டு மச்சான் என்னடா இது, நம்ம 4 பேர் தானே பார்ட்டி பண்றோம்னு சொல்லியிருந்தோம், மொத்த ஸ்கூலும் இருக்கு அப்படின்னு போது ஆமா மச்சான், ஆனா என்ன பண்றது, ஹீரோயினுக்கு தான் ஸ்கூலே ஃப்ரெண்ட் ஆச்சு, அதான் எல்லாருமே பார்ட்டிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, என்னன்னா இந்த 2 பேருக்குமே நம்ம ஹீரோவோட ஆசை, கனவு எல்லாமே தெரியும். கவலைப்படாத மச்சான், இன்னைக்கே போயிட்டு உன் மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லு, கண்டிப்பா ஓகே ஆயிடும், நாளையில இருந்து டபுள் டேட் போறோம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் மோட்டிவேட் ஆகி அங்கிருந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக உள்ள போறாரு. அங்க உள்ளுக்குள்ள போனா ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை ஹீரோ பார்த்துட்டு ஐயோ அந்த டான்ஸ் விஷயம் தெரியாதவன் பார்த்தானா கப்புன்னு சாவி எடுத்து குத்துருவான், அந்த மாதிரி ஒரு டான்ஸ் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு என்னடா இவ்வளவு லேட்டு, சரி வா பெட்ரூம் போலாம் அப்படின்னு போது அவளே கூப்பிடுறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பின்னாடியே போறாரு. இப்ப பெட்ரூம்ல 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த புக்கை கொடுக்கலான்னு வராரு. அந்த சமயத்துல யாரோ ஒருத்தன் உள்ள வந்துடுறான். யாரா அதுன்னு பார்த்தா அவன் ஹீரோயினோட எக்ஸ். அவன் வந்து ஹீரோவை தள்ளி விட்டு அவனுடைய இயர் புக்கை கொடுக்கும்போது அத்தாடி மொத்தமா சொதப்பிரும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் தெளிவா அவனை வெளியே அனுப்பிடுறாங்க. அதானே ஏன் ஆலாச்சே, இங்க பாரு ஜேமி இந்த புக்கை கொஞ்சம் படியேன் அப்படின்னு ஹீரோ திரும்ப சொல்லலான்னு வரும்போது அந்த சமயத்துல இன்னொருத்த உள்ள வந்துடுறான். இவன் யாருன்னா கொஞ்சம் மாசங்களா நம்ம ஹீரோயினா ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவன். ஹீரோயின்காக ஏதோ பாட்டு எழுதியிருக்கானா, அதை முன்னாடி பாடலான்னு பார்க்கும்போது ஐயோ ஒருவேளை நம்ம காப்படிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஹீரோ பயந்துட்டு இருக்க. அந்த பையனுக்கு பார்த்தா சரியாவே பாட வர மாட்டேங்குது. அட்ரா சக்க, அந்த திமிங்கலத்தை துரத்துறது தான் கஷ்டம், இந்த கொசுவை நம்மளே அடி துரத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ அவனை வெளியே அனுப்பிடுறாரு. ஜேமி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என் மனசுல இருக்க எல்லாத்தையுமே இந்த புக்ல எழுதியிருக்கேன், சீக்கிரம் அதை படிச்சு பார்த்து ஒரு பதில் சொல்லு அப்படின்னு போது ஹீரோயினும் அந்த புக்கை வாங்கி படிக்கிறாங்க. அதுல பார்த்தா அசிங்கமா எழுதியிருக்கு. டேய் என்னடா இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்ப ஹீரோ அந்த புக்கை எடுத்து பார்த்துட்டு ஐயோ இது ஏன் புக்கே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்க, என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த எக்ஸ் வந்தான் இல்லையா, மாத்தி ஹீரோவோட புக்கை அவன் கொண்டு போயிட்டான். இது தெரிஞ்சுட்டு ஹீரோ இப்ப வேகமா வெளியே ஓடுறாரு. அங்க பார்த்தா அந்த எக்ஸ் எல்லாரும் முன்னாடியும் அந்த டைரியில உள்ள விஷயங்களை பிடிச்சு காமிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். அங்க உள்ள எல்லாருமே இதை கேட்டு விழுந்து சிரிக்கிறாங்க. குண்டனுக்கு ஆசையை பாத்தீங்களாடா, ஏண்டா டேய் உனக்கு அவளா மனசாட்சி வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோ அழுதுட்டே அங்க இருந்து ஓடிடுறாரு. இப்ப ஹீரோயினும் ரூம்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஹீரோ சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அவங்க ஹீரோ கிட்ட வந்துட்டு டேய் அந்த லெட்டர்ல போட்டிருக்கிறது நீ தான் எழுதினியா, இதை என்கிட்டே சொல்ல வேண்டியதானடா, நானும் உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு போது அப்படியா சூப்பரு அப்படின்ட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டு கிஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது நீ எனக்கு ஒரு நல்ல அண்ணன் மாதிரி அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களாம்.
அடி பாவி, இதுக்கு நீ என்னை கெட்ட வார்த்தையில் திட்டி இருக்கலாமேடி அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது சுத்தி இருக்க எல்லா பசங்களும் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, இன்னைக்கு நான் அப்புறம்டா, ஆனா ஒரு நாள் நான் திரும்ப வருவேன், அன்னைக்கு நான் ஜெயிச்சிருப்பேன், நீங்க எல்லாம் தோத்தாங்குலிங்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா சைக்கிள் எடுத்துட்டு ஓடிடுறாரு. கட் பண்ணி பல வருஷங்கள் கழிச்சு வெளியூர்ல நடந்துட்டு இருக்க ஒரு பார்ட்டியில காமிக்கிறாங்க. அங்க யாரோ ஒரு பொண்ணு, தயவு செஞ்சு என்னைய லவ் பண்ணு, நான் உன்னை லவ் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யாருகிட்டடா பேசுறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆள் நல்லா படிச்சு உடம்பெல்லாம் குறைச்சு பெரிய ஆள் ஆயிட்டாப்ல, வெல் செட்டில். இப்ப அந்த பொண்ணு இப்படியே பேசிட்டு இருக்கும் போது, நீ தான் என்னைய லவ் பண்ண, நான் உன்னைய லவ் பண்ணல, உள்ள ஒரு எமோஷன் கிடையாது, கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு அங்க இருந்து சோகமா போயிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு போய் 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ள தலைவன் பக்கத்துல இன்னொரு பொண்ணை பிடிச்சிட்டான். ஒரு பிளே பாயாவே மாறிட்டாரு நம்ம ஹீரோ. அடுத்த நாள் ஹீரோ அவர் கூட வேலை பார்க்கிறவரோட நடந்து போயிட்டு இருக்கும் போது, ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தா, லவ் சொல்லிட்டியா அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, அட இல்லப்பா, இன்னைக்கு லஞ்சுக்கு கூட்டு போலான்னு இருக்கேன் அப்படின்னும் போது, ஐயோ அந்த வேலையை மட்டும் பண்ணிராதரா, அதை மட்டும் பண்ண உன்னை ஃப்ரெண்ட் ஜோன்ல போட்டுருவா, அப்புறம் கடைசி வரைக்கும் அவ கூட சேரவே முடியாது பாத்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, டேய் என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னும் போது அங்க ஒரு பொண்ணு பையனும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்கல்ல, ஆமா அழகான ஜோடியா இருக்காங்களே, நீ ஜோடின்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா அவனுங்க ஜோடி இல்ல. அந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்றான், ஆனா அந்த பொண்ணு அந்த பையனை வெறும் ஃப்ரெண்டா தான் பாக்குறா. நீ மட்டும் அவளை லஞ்சு கூட்டு போன, இதே நிலைமை தான் உனக்கும், யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அங்க விளையாண்டுகிட்டு இருந்த அந்த பொண்ணு தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஓகே ரைட், பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் அவர் கூட வேலை பார்க்கறவரும் ஒரு ரூம்குள்ள போகும்போது அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேசலாம்னு பாக்குறா. உங்க பாய் ஃப்ரெண்ட் வெளியே நிக்கிறாங்க, என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, பாய் ஃப்ரெண்டா, அவன் வெறும் என் ஃப்ரெண்டு தான் சார், நான் உங்களை தானே சைட் அடிச்சிருந்தேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல, இது எல்லாத்தையுமே கேட்டு அந்த கூட வேலை பார்க்கிறவன், ஐயோ நான் இந்த உடனே போறேன்டா, லஞ்சை கேன்சல் பண்ணிட்டு வேற ஏதாவது ஐடியா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோ அவர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு போறாரு. ஹீரோ ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க ஓனரை பாக்குறதுக்காக அவரோட ரூம்குள்ள போகும்போது, வாடா வாடா என்னோட பெஸ்ட் எம்ப்ளாயி, நீ இருக்கிறதுனால தான்டா கம்பெனி நல்லா போகுது, உனக்காக ஒரு வேலை வச்சிருக்கேன், இத பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு வேலையை சொல்றாரு. என்னன்னா, இது மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனி தானே, ஒரு சிங்கர் பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருக்காங்கடா, அவங்கள நம்ம கம்பெனிக்காக பாட வைக்கணும், சோ அவங்கள சைன் பண்றதுக்கு நீ தான் போய் பேச போற, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஓனர் அந்த சிங்கரோட வீடியோ காமிக்கிறாரு. அவங்களோட பேரு சமந்தா. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோட ரியாக்ஷனே மாறுது. என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தலைவன் மன்மதன் வேலையா அந்த சமந்தா கிட்டேயும் காமிச்சிருப்பான். இது இந்த ஓனருக்கும் தெரியும். அதுக்காக தான் ஹீரோ இந்த வேலையை சூஸ் பண்ணிருக்காரு. சார் இந்த பொண்ணெல்லாம் வேணாம் சார், என் பக்கத்து வீட்டுல சாய் அபியங்கர்னு ஒரு பையன் சார், நல்லா பாட்டு போடுவான் போல இருக்கு, பேசாம அவனை பிடிச்சி நம்ம கம்பெனிக்கு சைன் பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் தேவையில்ல, நீ இந்த பொண்ணை தான் சைன் பண்ற, இல்லாட்டி வேற வேலையை பாத்துக்கோ, போய் வேலையை முடிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் சொல்ல, அட பாவி, ஒரு வேலையை கொடுத்துட்டு இவன் பண்ற பாடு இருக்கே, இருறா ஒரு நாள் உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசை நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப கட் பண்ணா தலைவன் அந்த சமந்தாங்கிற பொண்ணை பாக்குறதுக்காக அவங்களுடைய ஸ்டுடியோக்கு போயிட்டாரு. அங்க அந்த பொண்ணு கேவலமா பாட்டு பாடிட்டு இருக்கு, அதுல கேட்க முடியல. நம்ம ஹீரோ போயிட்டு முன்னாடி நிக்கும் போது, கிறிஸ் எப்படா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டி பிடிச்சி அவ கூட பேசிட்டு இருக்கும் போது, நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்ல, ஐயோ தலையெழுத்து அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம், அவ்வளவுதானே உனக்காக நான் பண்ண மாட்டேனா, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல, கட் பண்ணா இவங்க 2 பேருமே பிளைட்ல போயிட்டு இருக்காங்க. அங்க கூட மேடம் சும்மா இல்ல, அந்த அம்மா ஹீரோக்காக பாட்டு டெடிகேட் பண்ணி பாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவால காது கொடுத்து கேட்க முடியல, கன்றாவியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னப்பா சரியா கேட்கல, ஒண்ணும் இல்ல, கண்ணுப்ற போது யாருக்கிட்டையும் இதை பாடி காமிச்சிடாதீங்க, உங்களை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கையில தான் டேசர் வச்சிருக்கேன்ல, சும்மா ஷாக்கு வச்சிருவேன், சரி சமைக்க போறேன், உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பிளைட்ல சமையலா, உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா, நான்லாம் பெரிய செஃப் ஆக வேண்டியவ, தேவையில்லாம பாட்டு பாடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சைடு சமைக்கிறதுக்காக அவன்ல போய் என்னத்தையோ வைக்கிறாங்க. கட் பண்ணா ஃபயர் ஆபீசர்ஸ் எல்லாரும் வந்து அவன்ல நெருப்ப அணைச்சிட்டு இருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்த்தா, மேடம் சமைக்கிறேங்கிற பேர்ல அலுமினியம் ஃபாயிலோட சமைச்சிருக்காங்க. அலுமினியம் ஃபாயில் அவனுக்குள்ள வச்சாதான் வெடிச்சிருமே, அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. சோ ஃபிளைட் டேக் ஆஃப் ஆக முடியாம நடுவுல ஏதோ ஒரு ஊர்ல நின்னுட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ, ஆபீசர் தயவு செஞ்சு கொஞ்சம் அடுத்த ஃபிளைட் எப்போ வரும்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போதைக்கு எந்த ஒரு ஃபிளைட்டும் இல்ல, நீங்க நாளைக்கு தான் கிளம்புற மாதிரி இருக்கும், இந்த ஊர்ல எங்கேயாவது தங்கிக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ எந்த ஊர்ல இருக்காருன்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது, தலைவன் திரும்ப அவரோட சொந்த ஊருக்கே வந்துட்டாரு. இந்த ஊருக்கு திரும்ப வரவே கூடாதுன்னு நினைச்சேன், சரி வேற வழி இல்ல, ஹீரோ சமந்தாவை கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா, டேய் மவனே என்னடா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட அப்படின்னு சொல்ல, இப்ப 3 பேரும் வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோவோட தம்பி வேற வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்ணா அப்படின்னு சொல்லி பாசத்துல ஹீரோ கிட்ட பேசுவாருன்னு பார்த்தா, சைட்டா போயிட்டு சமந்தா பக்கத்துல உட்காந்துக்கிறான். என்னன்னு கேட்டா, சமந்தாவோட பெரிய ஃபேனா, ஆத்தாடி தம்பியோட செயல்பாடே சரியில்லையே, அம்மா நான் சமந்தாவை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வரேன், சமந்தா வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமந்தாவை கூட்டிட்டு ஒரு பாருக்கு போறாரு. அங்க பார்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, கப்பிள், அவங்க அங்கதான் இருக்காங்க. ஹீரோ போயிட்டு அவங்க கிட்ட
பேசும்போது, டேய் கிறிஸ், எப்படிடா இருக்க, எப்ப திரும்ப வந்த, எத்தனை வருஷம் ஆச்சு உன்னைய பார்த்து, சூப்பரா இருக்கும், நானும் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும், நான் பல் டாக்டரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து இந்த சவுண்ட யாரோ கேட்டுட்டு, கிறிஸா திரும்ப வந்துட்டானா, ஆமா பயங்கரமா இருக்கானே அப்படின்ற மாதிரி மூணாவதா ஒரு ஆள் வந்து பேசுறான். இவன் யாருன்னு பார்த்தா ஹீரோவை அசிங்கப்படுத்தினா இல்லையா ஹீரோயினோட எக்ஸ், ஆளுக்கு வேலை கிடைக்காம சொந்த ஊர்லயே இருந்து ஒரு மாதிரி குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கான் போல இருக்கு, ஆளே மாறிட்ட, நல்லா ஸ்டில் ஆயிட்ட போல இருக்கு, டேய் கொஞ்சம் காசு கிடைக்குமா, ஒரு 500 ரூபா இருந்தா குர்ரா அப்படின்ற மாதிரி கேட்க, வாழ்க்கை ஒரு வட்டம்னு சும்மா வாடா சொன்னானுங்க அப்படின்னு ஹீரோ மனசுல நினைச்சுக்கிட்டு அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்து அனுப்புறாரு. இப்ப ஹீரோ அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசிட்டு இருக்கும் போது அதே பார்ல தான் ஹீரோயினும் வெயிட்டர்ஸா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஹீரோவை பார்த்துட்டு திரும்ப வந்துட்டானா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகும் போது நம்ம ஹீரோயினை பாத்துறாரு. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து பயந்து கீழே குனிஞ்சுக்கிறாங்க. அது ஜேமியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ பக்கத்துல போய், என்ன கீழே என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒண்ணும் இல்ல, சாவி கீழே விழுந்துச்சு அதான் எடுக்க வந்தேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு பேசுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப எப்படி இங்க வந்தாரு எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. ஒரு நாள் தான் இருப்பியா, சரி ஓகே, ரொம்ப நாள் இருந்தா நம்ம பேர் வெளியே போலான்னு பார்த்தேன், ஃப்ரீயா இருந்தா எனக்கு அப்புறமா கால் பண்ண என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வேலை பாக்குறதுக்காக போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது பின்னாடி அந்த ஹீரோயினோட எக்ஸ் வந்துடுறான். கிறிஸ், உனக்கு ஏற்கனவே அவன் மேல ஒரு கண்ணு, இப்ப ஆளு வேற சூப்பரா மாறிட்ட, நல்லா செட்டில் ஆயிட்ட, கண்டிப்பா உஷார் பண்ணிடுவாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோக்கும் தோணுது, ஆமா இல்ல நாளைக்கு நைட்டு தானே ஊருக்கு போறோம், பேசாம ஹீரோயின் கூட நாளைக்கு காலையில வெளியே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா இப்ப ஹீரோயின் கிட்ட போயிட்டு நாளைக்கு லஞ்சுக்கு போலாம் வரியா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த சமயத்துல தான் ஞாபகம் வருது, கூட சமந்தாவும் இருக்காங்க. அடி இதை என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அதான் ஹீரோவோட தம்பி சமந்தாவோட பெரிய ஃபேன் ஆச்சு. சோ அவங்க கிட்ட என்னமோ பேசிட்டு இருக்காரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோ சமந்தாவை இழுத்துட்டு வெளியே வரும்போது, டேய் எதுக்குடா காலங்காத்தாலே எழுப்பி கூட்டிட்டு வர, தூக்க வருதுடா நீ தூங்க விடு அப்படின்னு போது, அதெல்லாம் முடியாது, நல்லா மாலுக்கு போ, மக்களோட மக்களா இருந்து ஒரு லிரிக்க எழுது போ அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவை காருக்குள்ள ஏறாரு ஹீரோ. முன்னாடி பார்த்தா தம்பி உட்காந்துட்டு இருக்கான். என்னடா இவன் உட்காந்துட்டு இருக்கான், அப்ப நீ வரலையா அப்படின்ற மாதிரி சமந்தா கேட்கும்போது பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சமந்தாவை அனுப்பி வச்சிருக்காரு. கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினோட வீட்ல இருக்காரு. அங்க வாசல்ல ஹீரோயினோட அப்பா, டேய் கிறிஸ் எப்படிடா இருக்க, இந்த வயசுல பார்த்தது, அப்பெல்லாம் நீ இப்ப சேட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்கும் போது, ஆமாமா சார், செம காமெடி, தனியா சிக்காமையா போயிருவா, அன்னைக்கு பாத்துக்கிறேன்டா உனைய அப்படின்னு ஹீரோ மனசுல நடத்திட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. அங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அங்க வேலை பாக்குற ஆண்டிக்கும் நம்ம ஹீரோவை தெரியுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போது இதே ஹோட்டலுக்கு தான் ரெகுலரா வருவாங்க போல இருக்கு. இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா நான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன் பாத்தியா, இப்போ உனக்கு ஃபேவரட்டான ஒன்னு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மலை மாதிரி ஒரு கேக் எடுத்து வந்து கொடுப்பாங்களா. ஹலோ என்னது இது, பாடி ஷேமிங் பண்றீங்களா, என்ன பார்த்தா இவ்வளவு சாப்பிடுற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ டென்ஷனா பேசுறாரு. இதை பார்த்துட்டு அந்த வெயிட்ரஸும் சரி நம்ம ஹீரோயினுக்கும் சரி ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகேமா நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவோட சாப்பாடு எடுத்துக்கிறாங்க. ஏன் இவ்வளவு ரூடா பேசிட்டு இருக்க, ஆமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்டா காணாம போன, போன் பண்ணாலும் எடுக்கல, எதுவுமே பண்ணல, ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த சமயத்துல சரியா ஹீரோவோட தம்பி கிட்ட இருந்து கால் வருது. அப்பாடா தப்பிச்சிட்டோம்டா, போன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா நம்ம ஹீரோ எந்திரிச்சு போறாரு. அங்க போன்ல தம்பி கூட பேசிட்டு இருக்கும் போது தம்பி அந்த சமந்தாவை மாலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க சமந்தா மால்ல உட்காந்து லிரிக் எழுதிட்டு இருக்காங்க. தம்பி பின்னாடியே உட்காந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் சரியா போதாரா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது சமந்தா ஒரு டேசர் வச்சிருந்தாங்கல்ல, அதை ஹீரோவோட தம்பி தான் கையில எடுத்து விளையாண்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ கூட பேசிக்கிட்டே, ஆமா என்னது இது, இதுல ஏதோ பட்டன் இருக்கு அப்படின்னு சொல்லி அமுக்கும் போது அதுல இருந்து பார்த்தா சமந்தாக்கு ஷாக் அடிச்சு அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. தம்பி என்ன அங்க சவுண்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, ஒன்னும் இல்லனா ஒரு சின்ன பிரச்சனை, நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயினை திரும்ப அவங்களோட வீட்டுல விடுறாரு. அங்க ஹீரோயினோட மூடே சரியில்லை, சோ அதப்பிட்டியடா அப்படின்னு சொல்லி கார்ல புலம்பிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இப்ப ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. கிளவுஸை விட்டுட்டு போயிட்டேன், கிளவுஸை கொடு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல இப்ப கிளவுஸை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த சீனை பல படங்கள்ல பார்ப்போம் போல இருக்கே. இப்ப ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பல் டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி நினைச்சியா, சரி நீ எதுக்கு இப்ப ஃபீல் பண்ற, இன்னைக்கு ராத்திரி தான் பாரிஸ் போறல்ல, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ராத்திரி வீட்டுக்கு வரும்போது தம்பி வீட்டு வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போகும்போது அங்க பார்த்தா சமந்தா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டேய் என்னடா அது, மல்லிப்பூ மாதிரி இருந்தாலும் மாவு கட்டு போட்டு உட்கார வச்சிட்டு இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, ஒன்னும் இல்லனா லைட்டா பைத்தியம் பிடிச்சிருச்சு, ஒரு நாள்ல
டாக்டர் சரியாயிரும்னு சொல்லிட்டாரு, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னைக்கு ராத்திரி இவள பாரிஸ்க்கு கூட்டிட்டு போகணும்டா, என் பாஸ்க்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டு சண்டை போட்டு இருக்காரு. அங்க அந்த சமந்தா டூத் பேஸ்ட வாயில போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பாஸ் கிட்ட இருந்து வேற கால் வருது. ஹீரோ எப்பயோ பேசி சமாளிச்சு ஒரு 2-3 நாள் டைம் வாங்கிடுறாரு. அப்பாடா தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ ரிலாக்ஸ் ஆகும்போது, சரி ஓகே இங்கதான் இருக்க போறோம், பேசாம நாளைக்கு ஹீரோயினை கூட்டிட்டு வெளியே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்றாரு. நடந்த எல்லாத்துக்கும் சாரி கேட்டுட்டு நாளைக்கு வெளியே போலாமாங்கிற மாதிரி சொல்றாரு. நாளைக்கு எங்க போலாங்கிறத நீயே சொல்லு, திரும்பியும் சண்டை போடாத அப்படின்னு போது, பிரச்சனையே இல்ல, நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா, உன்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன் மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு நாளைக்கு ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஐஸ் ஸ்கேட்டிங்ல ஒரு பெரிய பிளேயர் ஆயிருக்காரு. அது ஹீரோயினுக்கு தெரியாது. நாளைக்கு போறோம் இம்ப்ரெஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது, அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவரோட ஷூஸை தேடினா வீட்டுல ஷூவே இல்ல. அம்மா ஷூ எங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அங்க ஹீரோவுடைய அம்மா அந்த ஷூவை வித்துட்டாங்க போல இருக்கு. தாயே என் உயிரை வாங்கறதுக்குன்னே இருக்கீங்களே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப ஹீரோ அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் இடத்துக்கு போறாரு. கால்ல ஒரு ஷூ இருக்கு, அதை போட்டுட்டு ஹீரோவால சரியா ஸ்கேட்டிங் கூட பண்ண முடியல, ஏன்னா அது சின்ன பசங்க போடுறது. இப்ப ஹீரோ தவழ்ந்துகிட்டு இருக்கும் போது, பரவாயில்லடா ஸ்கூல் படிக்கும் போது நீ பண்ணதை விட நல்லா தான் ஸ்கேட் பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஐயோ நான் ஒரு பெரிய பிளேயர்னு உனக்கு எப்படி புரிய வைப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, அங்க ஆக்சுவலா சின்ன பசங்க எல்லாருமே ஹாக்கி விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பசங்க எல்லாருமே ஹீரோவையும் ஹீரோயினையும் விளையாடப்படும் போது, கண்டிப்பா நாங்க வரோம், இந்த விளையாட்டுல நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கட் பண்ணா தலைவனால விளையாடவே முடியல, தடுமாறிக்கிட்டு இருக்காரு. யோ வெக்கமா இல்ல, ஒரு ஷாட்டாவது அடியா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பையன் சொல்லும் போது, எது அடி ஆவா இப்ப பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறாரு பாருங்க. பால் கோல் போஸ்ட்ல பட்டு ரிவர்ஸ் ஆகி ஹீரோவோட மூஞ்சே வாங்குறாரு. அந்த இடத்துல தலைவன் கீழே விழுந்துடுறான். கட் பண்ணா ஆம்புலன்ஸ்ல நம்ம ஹீரோவை ஏத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயினோட கால் வலிக்கு கீழே விழுக போகும்போது ஆம்புலன்ஸ்ல வந்த ஒருத்தர் நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறாரு. அவருக்கு ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது அங்க ஹீரோயினை பிடிச்சது யாருன்னு பார்த்தா, ஸ்கூல் டைம்ல ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தாருல, கிட்டார் எடுத்துட்டு பாட்டு பாட ட்ரை பண்ணாரு, நம்ம ஹீரோ கூட ரூம்ல இருந்து வெளியே அனுப்புனாரு ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போது. அந்த பையன் இது டஸ்டி எப்படா இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது, நான் இருக்க வேண்டிய இடம்டா அது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஆம்புலன்ஸ்ல அந்த டஸ்டியும் ஹீரோயின் வந்தா ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த டஸ்டி வேற ஹீரோயின் கிட்ட ரொம்ப நேரமா பேசி போன் நம்பர்லாம் வாங்கிட்டான். என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ நடுவுல படுத்தே யோசிச்சுட்டு இருக்கும் போது, கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரெண்டு ஹீரோவோட பல்ல சரி பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் திரும்ப சொல்லும் போது, நீ அவளை ஏன்டா மத்த பொண்ணுங்களை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு உனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும்டா, சொல்லப்போனா ஸ்கூல்ல நீ அப்பாவியா இருந்தியே, அதுதான் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்ல, அதேதான் மச்சான் இன்னைக்கு ராத்திரியே அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. அங்க ஹீரோயின் ஹீரோக்காக ஏதோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஓபன் பண்ணி பார்த்தா கெட் வெல் சூன் அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்து ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும் போது பின்னாடில இருந்து தம்பி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். டேய் போடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்துக்கும் திரும்ப சாரி கிட்டு ராத்திரி ஏதாவது படத்துக்கு போலாமான்னு கேக்குறாரு. ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சூப்பர் இன்னைக்கு போறோம் அசத்துறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோ இப்ப ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல சமந்தா, என்னப்பா ஊருக்கு கிளம்பலாமா, நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தலைவன் சமந்தாவை கூட்டிட்டு வேகமா வெளியே போயிட்டு இருக்கான். டேய் இப்ப எங்கடா என்னை கூட்டிட்டு போய் இப்பதான்டா சரியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னைய வச்சு நாங்க அடுத்து பண்ண போற கான்செர்ட்டுக்கு இப்பயே பிராக்டிஸ் பண்ணிக்கோ, உன்னால முடியும் அப்படின்னு போது சமந்தாவும் ஒரு மாதிரி மோட்டிவேட் ஆயிடுறாங்க. சரி ஓகேடா வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்ல உட்காரும் போது ஹீரோ பார்த்தா தம்பி அனுப்பி விட்டுறாரு. டேய் ஏடா நீ வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாருமா நீ இதை தனியா தான் பண்ணி ஆகணும், எல்லா டைமே என்னால உன் கூட இருக்க முடியாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி சமந்தாவை தம்பி கூட அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ அவரோட ரூம்ல போயிட்டு பழைய போட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதுல பார்த்தா ஹீரோ எழுதின ஒரு பழைய லெட்டர் இருக்கு ஹீரோயினுக்காக. ஹீரோயினை பத்தி வர்ணித்து எழுதியிருப்பாரு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அடேங்கப்பா இவ்வளவு கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தோமாடா நம்ம அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினும் வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. ஓகே தியேட்டருக்கு போய் ஃபன் பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கீழே வரும்போது ஹீரோயின் அந்த டஸ்டி பையலையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட சைலண்டா வந்துட்டு, இந்த டஸ்டியும் கூட வரேன்னு சொன்னா உனக்கு ஓகே தானே, இல்ல பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல அவன் கூட வர்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹீரோ சோகமா சொல்லிட்டு இருக்காரு. இந்த டஸ்டி பையன் வந்ததே கொடுமை, அவன் ஹீரோவோட அம்மாவையும் சேர்த்து தியேட்டருக்கு கூப்பிடுறான். அந்த அம்மாவும் ஹீரோவோட நிலைமை தெரியாம வரேன்னு ஒத்துக்கிறாங்க. என் மொத்த தரித்திரமும் ஒண்ணு கூடுதே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப தியேட்டர்ல ஆக்சுவலா அங்க ஒரு சேட் எண்டிங் உள்ள ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாரும் அழுதுட்டு இருக்கும் போது பக்கத்துல டஸ்டியும் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் டஸ்டியோட கையை பிடிச்சிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு ஹீரோவுடைய அம்மா தான் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் தலையெழுத்துறா அப்படின்ற மாதிரி
போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோ, ஹீரோயின், ஹீரோவோட அம்மா 3 பேரும் உட்கார்ந்து இவங்களோட பழைய வீடியோஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லா ஹீரோ ஹீரோயினோட வீடியோஸ் தான். சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, சோ ஏகப்பட்ட பழைய வீடியோ இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா டஸ்டி வீட்டுக்கு போயிட்டான் போல இருக்கு. இப்ப ஹீரோ ஹீரோயினா அவங்களோட வீட்டுல கொண்டு போய் விடுறாங்க. அங்க ஹாக்கி மேட்ச்ல அடி வாங்கினதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல தம்பி கிட்ட இருந்து கால் வருது. என்னடா இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் இல்லல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த தம்பி சொல்றான். அந்த தம்பி சமந்தாவை ஒரு பாருக்கு பாட்டு பாட கூட்டிட்டு போயிருப்பான். நீங்களே யோசிச்சு பாருங்க, அங்க எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு மெலோடியான பாட்டு யாராவது வந்து பாட்டுனா என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க இல்லையா? அதே தான் அங்கே நடந்திருக்கு. அங்க சமந்தா ஒன்னும் சும்மா இல்ல, என்னடா ஓவரா கத்துறீங்க அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஆடியன்ஸ் மேல எல்லாம் குதிச்சு செம்ம ரகல. இப்ப அடுத்த நாள் ஹீரோ இதாண்டா லாஸ்ட் ட்ரை, இது மட்டும் வேலை செய்யல, அடுத்த நாள் ஊருக்கு கிளம்பி போயிடுறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பிளான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஹீரோ ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும் போது அப்பாவியா இருந்தார் இல்லையா, அவரை தான் ரொம்ப பிடிக்கும். தலைமை இப்ப கம்ப்ளீட்டா மாறிட்டான். ஆனா ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போது எழுதின லெட்டர் தான் ஹீரோ கிட்ட இருக்கு. அதுலயும் இன்னைக்கு ஹீரோயினோட வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த இடத்துல வச்சு இது எல்லாத்தையுமே சொல்லிடலான்னு பிளான் பண்ணிட்டு ஹீரோ கிளம்பும் போது தம்பி வேற அங்க வந்துட்டு, டே அண்ணா, இந்த சமந்தா இங்கே விட்டுட்டு போற, தூங்கிட்டு இருக்கா, முழிச்சானா நான் என்னடா சொல்றது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கொஞ்ச நேரத்துக்கு சமாளி, நான் திரும்ப சீக்கிரமே வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து சைலண்டா கிளம்புறாரு. ஆனா இங்க நோட் பண்ணாத ஒரு விஷயம், சமந்தா முழிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. என்ன ஆக போகுதோ. இப்ப ஹீரோ ஓகேடா போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போகும்போது அங்க பார்த்தா டஸ்டி பைய உட்காந்து எல்லாரும் முன்னாடியும் பாட்டு பாடிட்டு இருக்கான். அதையும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கூல் டைம்ல ஹீரோயினுக்காக ஒரு பாட்டு எழுதினா இல்லையா, அந்த பாட்டை திரும்ப பாடிட்டு இருக்கான். இதை ஹீரோயின்ல இருந்து அங்க அத்தனை பேரும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போது, ஓகேடா நமக்கு சான்ஸ் இல்ல, ஊருக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை அந்த இடத்துலயே போட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாரு. அந்த சமயத்துல வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு சவுண்ட், என்னன்னு பார்த்தா சமந்தா கார் எடுத்துட்டு வேகமா வந்து ஹீரோயினோட வீட்டு வேலியில இருந்து அத்தனை டிசைன்ஸையும் அடிச்சு உடைக்கிறாங்க. ஆக்சுவலா அது கிறிஸ்மஸ் டைம், அதனால அங்க ஃபுல்லா டெக்கரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இடிச்சு உடைச்சிட்டு அந்த மொத்த இடத்தையும் நாஸ்தி பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து சண்டை போட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு சமந்தா யாருன்னே தெரியல. ஏன் சம்பந்தமே இல்லாம வந்து என்னை திட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா சமந்தா எல்லாருமே பச்சை பச்சையா திட்டிட்டு, டேய் கிறிஸ், நீ ஒரு உதவாக்கறேன்டா, நீ எனக்கு செட்டே ஆக மாட்ட போடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினோட வீடு ஸ்வாகா. கட் பண்ணா ஹீரோ அவரோட ரூம்ல படுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல கதவு வேற யாரோ தட்டுறாங்க. ஓ சமந்தா வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கும் போது வந்திருக்கிறது ஹீரோயின். ஓ வீட்டுக்கான காசை நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, காசுக்காக எல்லாம் நான் வரல, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு லெட்டரை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம தலைவன் ஹீரோயினோட வீட்டுல அந்த பழைய லெட்டரை போட்டு வந்துரு இல்லையா, அதை தான் ஹீரோயின் கொண்டு வந்திருக்காங்க. ஓ படிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு ஹீரோ மேல எந்த கோவமும் இல்ல. அன்னைக்கு ராத்திரி ஹீரோவோட ரூம்லயே உட்காந்து பழைய கதையெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தை ஹீரோ, ஆமா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உன்னை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, வீட்டுக்கு போகணும் தான், இல்லாட்டி நம்ம சின்ன வயசுல ஒன்னா தானே தூங்குவோம், அதே மாதிரி இன்னைக்கும் படுத்துருவோமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவா டபுள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல, கட் பண்ணா ஹீரோ பெட்ல படுத்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. அங்க பாத்ரூம்ல இருந்து ஹீரோயின் வெளியே வராங்க. எப்படி டி-ஷர்ட்டை மட்டும் போட்டுக்கிட்டு, என்னடி ஒண்ணும் இல்லாம வந்து நிக்கிற, சரி ஓகே வந்து படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ரெண்டு பேரும் பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோ, டே கிறிஸ், உனக்கு பேசதான் வரல, இந்த விஷயத்துல நீ கெட்டிக்காரன், கமான். ஹீரோயினை ஹீரோ கட்டி பிடிக்கிறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, நம்ம தலைவன் ஹீரோயினை உண்மையா லவ் பண்றான். ஒருவேளை ஹீரோயினுக்கு இதுல இஷ்டம் இல்லன்னா அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து திரும்ப படுத்துரும் போது நம்ம ஹீரோயின், என்னடா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, தூங்கு. டே கிறிஸ், நீ ஒரு அளவுக்கும் லாய்க்கு இல்லடா அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. அந்த பல் டாக்டர் இருப்பான் இல்லையா, அவங்களுடைய ஒய்ஃப். ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, அவனுக்கு என்னை பிடிக்கல போல இருக்கு அப்படின்னும் போது, உனக்கு தான் அவனை பிடிச்சிருக்குல்ல, பேசாம நீயே அவனை லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லும் போது, இப்பதான் நமக்கே தெரியுது ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல அப்படி ஒரு ஆசை இருக்கு. ஆனா அதை வெளிப்படையா சொல்லல. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோ இவங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி போயிட்டு இருக்கு. கட் பண்ணி அந்த சைடு ஹீரோவை காமிச்சா, அவரு பல் டாக்டர் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது, அந்த டஸ்டி பையன் தான்டா ஹீரோனுக்கு சரியா இருப்பான். சரி ஓகே ரைட்டு விடு, நீ கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்ப போல இருக்கு, வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட் அந்த பல் டாக்டரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது, ஹாஸ்பிட்டல்ல தானே அந்த டஸ்டியும் வேலை பார்த்துருப்பான். அவன் ஏதோ ஒரு நர்ஸ் கூட ஒன்னா இருக்கான். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆச்சரியமா பார்த்தா, ஏ பேபி, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவனை அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வரும்போது, யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போதைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது, ஹீரோயின் கிட்ட பழகிட்டு இருந்தா அது என்னது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அது நீ எதுக்காக ஹீரோயின் கூட
கூட பழகுறியோ அதே ரீசனுக்காக தான். ஸ்கூல் படிக்கும் போது நம்ம 2 பேருமே அவ பின்னாடி சுத்தணும். ஆனா நம்மள எப்படி அலைய விட்டா, போதாத குறைக்கு உன்னை பிரதர்னு வேற சொன்னா. நீயும் ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக தானே அவ கூட பழகிட்டு இருக்க. அவ கூட பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டு கொஞ்சம் நல்லா அவளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுற வேண்டியதுதான் அப்படின்ட்டு டஸ்டி சொல்லும் போது இத கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. அடா பாவி, உன்னை நல்லவன் நினைச்சேன்டா. இப்ப ஹீரோக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்காக சர்ச்சுக்கு போறாரு. அங்க பார்த்தா இந்த டஸ்டி பையன் அவருக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். எல்லாரும் முன்னாடியே அவன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு தனியா போய் பேசுறாரு. அவர் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லும் போது நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றது உண்மை, நம்பி தொலைங்க, ஏன் நம்ப மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, ஏன்னா இதே விஷயத்தை தான் அவன் உன்னைய பத்தி சொன்னான். நீ ஏதோ என்னைய பழி வாங்குறதுக்காக தான் என் கூட பழகிட்டு இருக்கியாமே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லும் போது, எப்படி பொய்ய மட்டும் ஈஸியா நம்புறீங்க, நான் சொல்றதுதான் உண்மை, என்ன நம்பு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்ப அந்த டஸ்டி பையன் வேற பின்னாடி வந்துட்டு பாத்தியா அவளையே ஏமாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோ டென்ஷன் ஆகி, சர்ச்சுன்னு கூட பார்க்கலையே, என் ஜேமியோட வாழ்க்கையோட நாசம் பண்ணலான்னு பாக்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சு கும்மு கும்முன்னு கும்மிடுறாரு. இப்ப எல்லாரும் முன்னாடியுமே நம்ம ஹீரோ தான் வில்லனா தெரியுறாரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, ஆடா பாவி, சர்ச்சுன்னு கூட பார்க்காம சண்டை போடுற, இவ்வளவு கேவலமானவனா மாறிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ இழுத்து அங்க இருந்து வெளியே தூக்கி போட்டுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ நல்லா குடிச்சிட்டு தைரியத்தை ஏற்று நேரா ஹீரோயின் வேலை பார்க்குற பாருக்கு போறாரு. அங்க ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே திரும்பியும் சொல்றாரு. ஹீரோயின் நம்பவே இல்ல. டஸ்டி எனக்கு வெறும் நல்ல ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, பின்னாடி தான் அந்த டஸ்டியும் இருக்கான். அவன் என்ன பண்றான், ஆமா ஃப்ரெண்டு தான், ஆனா இப்போதைக்கு மட்டும் தான், இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவும் மாறிடும் அப்படின்ற மாதிரி வாய்க்குள்ள சொல்றத நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. ஒரு நிமிஷம், இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நான் உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்றேன், அது உனக்கும் தெரியும் தானே, ப்ளீஸ் என்ன ஏற்கோ, உன் வீட்டுக்கு வந்து கிட்டார் வாசிச்சது, உன் கூட படம் பார்த்தது எல்லாமே இதுக்காக தான், ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அந்த டஸ்டி டென்ஷன் ஆயிடுறான். நான் இதை கேட்கறதுக்கு தான் இத்தனை நாளா ஒர்க் பண்ணேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை பச்சை பச்சையா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, பாத்தியா உண்மையை சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் இருக்கிற கோவத்தை ஃபுல்லா ஹீரோ மேல கட்டிடுறாங்க. ஆமாமா, நீங்க ரொம்ப நல்லவங்க, மத்தவங்களை அலையவே விட மாட்டீங்க, நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னை ஃப்ரெண்ட் ஜோன்ல போட்டவ தானே நீ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நேத்துக்கு உன் கூட தாண்டா படுத்திருந்தேன், அப்ப ஏன்டா நீ எதுவுமே சொல்லல, இப்படி சம்பந்தமே இல்லாம பேசி பேசி ஒருத்தர் இன்னொருத்தர் பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்காங்க. கடைசியில ஹீரோயின் டென்ஷன் ஆகி ஹீரோவோட மூஞ்சிலே ஒரே குத்து. பார்ல இருக்க பவுன்சர் எல்லாருமே நம்ம ஹீரோவை தூக்கி வெளியே போடுறாங்க. எங்களுக்கெல்லாம் பெண்கள் கண்கள் மாதிரி எங்க போனாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவரோட சூட் கேஸ் எடுத்துட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணா ஹீரோ திரும்ப பாரிஸ்க்கு அவரோட வீட்டுக்கு வந்துட்டாரு. அட போங்கடா, ஏதோ வாழ்க்கையே போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு உட்காரும் போது அங்க பார்த்தா பின்னாடி ஏதோ சவுண்டு. யாருன்னா அந்த சமந்தா பொண்ணு இங்க இருக்கா, ஏய் என் வீட்டுக்குள்ள என்னடி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏதோ உன் மேல அந்த டைம்ல சின்னதா கோவம் இருந்துச்சு, அதனால உன்னை திட்டு வந்துட்டேன், மிச்சப்படி எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ சமந்தாவை உட்கார வச்சு அவர் மனசுல இருக்க எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அதாவது அவர் ஹீரோயினை லவ் பண்ணது, லவ் பண்ணிக்கிட்டு இருக்குது, இனியும் அவளை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே சமந்தா கிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோ இப்படி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது சமந்தா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சா அவங்க கையில தான் டேசர் இருக்கும்ல, அதை எடுத்து ஹீரோக்கு ஒரே அடி. நம்ம ஹீரோ ஷாக் அடிச்சு சுருண்டு கீழே வந்து துடிச்சிட்டு இருக்காரு. என்ன பார்த்தா என்ன கேனச்சி மாதிரி இருக்க அப்படின்னு ஹீரோ திட்டிக்கிட்டே பக்கத்துல வரும்போது ஷாக் அடிச்சிட்டு இருந்துச்சு இல்லையா, ஹீரோ டக்குன்னு சமந்தாவோட காலை பிடிச்சிடுறாரு. அவங்களுக்கும் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல ஷாக் அடிச்சு 2 பேரும் படுத்துக்க கொஞ்ச நேரம் ஹீரோவும் சமந்தாவும் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அது எதுவுமே உண்மை இல்ல, நீ என்னதான் லவ் பண்றவங்களோட கண்ணை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆயிடும், எங்க என்ன பார்த்து சொல்லு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சுட்டு, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் சமந்தா, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்பதான் ஹீரோ வீட்டுக்கு வந்தாரு. அதுக்குள்ள தலைவன் ரிட்டர்ன் ஃபிளைட்டுக்கு டிக்கெட்டை போட்டு சொந்த ஊருக்கே போயிடுறாரு. அங்க போயிட்டு ஹீரோயினோட வீட்டு வாசல்ல நிக்கும் போது ஹீரோயின் வந்து பார்த்துட்டு அடச்சை இவனான்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுறாங்க. நீ கதவு மூடினாலும் சரி, நீ பக்கத்துல தான் இருப்பான்னு தெரியும், நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் பயந்துட்டேன், எங்க நீ எப்பவுமே நீ ஃப்ரெண்டாவே பாத்துருவியோன்னு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது இப்ப ஹீரோயின் கதவை திறந்து வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோ அவர் மனசுல இருக்க எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. சின்ன வயசுல நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அதுக்கப்புறம் நான் கிட்ட சொன்ன போது நீ என்னை பிரதர்ன்னு சொல்லிட்ட, இப்ப ரிட்டர்ன் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது நீ திரும்ப அதே விஷயத்த பண்ணிட்டா நான் என்ன பண்றது, அந்த பயம் தான், அதனால என்னால உங்ககிட்ட சொல்லவே முடியல, இப்ப சொல்றேன் ஐ லவ் யூ, கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன மாதிரி அழகா உன்ன மாதிரி அறிவே இல்லாம குழந்தைங்களை பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ லிஸ்ட வரிசையா அடிக்கிட்டே போகும்போது ஹீரோயினும் கேட்டு சிரிச்சிடுறாங்க. அட பாவி, இதையாடா இவ்வளவு நாள் சொல்லாம இருந்த, நானும் தாண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஸ்கூல் படிக்கும் போது பிரதர்ன்னு சொன்னியே அந்த மாதிரி இல்லல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்றாரு. இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கிற இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது.
என்ன டூட்ஸ், படம் பிடிச்சிருந்துச்சா? ஐயா ஐயா ஐயா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால எவ்வளவு பிரச்சனை. ஹீரோ ஹீரோயினை லவ் பண்றாரு, ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்றாங்க. ஆனா 2 பேரும் சொல்லிக்காம அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு கடைசியில என்னென்னமோ ஆயி. சோ என்னோட டூட்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். டூட்ஸ்னு சொல்றது நம்ம சேனலோட ஃபீமேல் ஃபாலோவர்ஸையும் சேர்த்துதான். உங்களுக்கு ஒரு பையனையோ இல்ல பொண்ணையோ, முக்கியமா உங்களோட ஃப்ரெண்ட பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த அப்புறம் சொல்லிக்கலாம் இப்போ சொல்லிக்கலாம்லாம் வச்சுக்காம ஓப்பனா மனசுல இருக்கிறத சொல்லிருங்க. ஒருவேளை நீங்க ஃப்ரெண்ட லவ் பண்ணிட்டு இருந்து ஒன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பும் போய்டும் பயந்து சொல்லாம இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், தயவு செஞ்சு அப்படி மட்டும் இருந்துறாதீங்க. அப்படி மட்டும் இருந்தீங்க கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட் ஜோன் தான். ஸ்ட்ரைட்டா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு ஐ அம் லவ் யூ அப்படின்ற மாதிரி பாட்டுன்னு சொல்லிருங்க. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க, நான் உன்னை வெறும் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா இமீடியட்டா அடுத்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையில முன்னேற வழியை பாத்துருங்க. இல்ல நான் ஃப்ரெண்டாவது இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்கள முழுசா ஃப்ரெண்டாவும் பார்க்க முடியாம லவ்வராவும் பார்க்க முடியாம எதுக்கு. சோ நல்லா கேட்டுக்கங்க. லவ்வர் சொல்றீங்க, ஓகே சொல்றாங்களா, ஓகே ரிஜெக்ட் பண்றாங்களா, டபுள் ஓகே, அவங்களுக்கு தான் லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மணி நேரம் இல்ல ஒரு நாள் நல்லா அழுதுட்டு வெளியே ஊர் சுத்திட்டு உங்க மைண்ட்ல இருக்க எல்லா கவலையுமே போக வச்சிருங்க. அடுத்த நாள் உங்க லைஃப்ல போக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர்கிட்ட பேசி பழகுங்க. உங்களுக்கான அந்த ஒருத்தரை நீங்களே பாப்பீங்க, இல்லாட்டி அவங்களே உங்களை தேடி வருவாங்க. ஓகேவா? இதெல்லாம் எனக்கு சொல்றது நீ யாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஏன்னா நான் உங்களுடைய நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.